கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து நல்ல டேஸ்டான சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் வதக்கி அரைச்சிக்க போகிறோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் காய்ச்சதும் 2 கிராம்பு, 1 பட்டை, சீரகம், சோம்பு, மிளகு 3 ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுபட்ட பிறகு கசகசா 1 டீஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கலாம். கசகசா முதல்ல போட்டால் கருகிரும், அதனால இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு சின்ன வெங்காயம் ஒரு கை நிறைய சேர்த்துக்கலாம். கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வெந்ததுக்கு பிறகு மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசம் போன பிறகு சின்ன கப்பில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இதெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை ஆற வச்சு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு செய்யறதுக்கு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நாம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுடலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் இந்த காயில் இறங்குற அளவுக்கு 1/4 மணி நேரம் இதை கொதிக்க வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி மறுபடியும் மூடி வச்சிருங்க. நம்மளோட சுவையான முருங்கைக்காய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா இருக்கு. நீங்களும் இது உங்க வீட்ல செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பை செலிபிரிட்டீஸ். பை.